ஹைடா நமச்சிவாய. இன்றைக்கு வந்து சமாதி நிலையில் என்ன நிகழ்துன்றது அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட ஒரு பக்தர் இருக்கும்போது அம்மா சொல்கிறாங்க, ஒன்றுமே நடக்காது. அதாவது அதாவது ஆல்ரெடி என்ன நடந்துச்சோ அதுதான் அவ்வளவுமே வந்து நின்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் தூக்கத்தில் தூங்கும்போது நம்மளுக்கு நடக்கிறது ஒன்றும் தெரியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் சமாதி நிலையில் நடக்குது, ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அம்மாவினுடைய குடும்பத்தில் வந்து மூத்த உறுப்பினர் வந்து ரொம்ப கர்வத்தோட அம்மாவுடைய குடிசைக்கு வராங்க. வந்து அம்மாவை பின்தொடர்ந்து அம்மாவோட அறைக்குள்ளே போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு கர்வமாக அவர் தான் அம்மாவோட சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து ரொம்ப கால் மேலே கால் போட்டுக்கிட்டு கதில் இருந்திருக்கார். ஸோ வந்து என்ன நடக்குதுன்னா, அம்மாவோட தெய்வீகத்தன்மை அவருக்கு தெரியாதபடியாக அவர் சாதாரண பெண்ணாக தான் அம்மா பார்த்துருக்காரு. ஸோ வந்து அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவருடைய அந்த அகங்காரம் வந்து பிடிக்கல. ஸோ அதால் வந்து ஆனால் அம்மா எதுவுமே காட்டிக்கொள்ளாமல் நார்மலாக அவங்க எப்படி தன்னை இயல்பாக பார்க்குறாங்களோ அப்படி அம்மா வந்து இயல்பாகவே அவங்க கூட வந்து பேசுகிறாங்க. ஓகே. ஸோ வந்து என்ன நடக்குதுன்னா, அம்மா வந்து ஆன்மீகத்தையும் வந்து விட்டு கொடுக்கல. அதாவது ஆன்மீகமும் பேசுவாங்க, இயல்பாகவும் பேசுவாங்க. இப்போ ரெண்டையும் மாற்றி ஆனால் ஆன்மீகத்தையாக இருக்காமல் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து இப்போது அம்மாவும் சாதாரண மனுஷங்களாக பார்த்தா அவங்களுக்கு அம்மா சாதாரண இயல்பாக பேசுகிற ஒரு மனுஷங்களாக தான் அவங்க அப்படி தான் பாவத்தை காட்டிக்கொள்ளுவாங்க அம்மா. ஸோ அதால் வந்து அதாவது எந்த சூழ்நிலைக்குமே இயல்பாக வந்து தன்னை மாற்றிக்கிற அந்த ஒரு இயல்பு வந்து அம்மாக்கிட்டே இருக்குது. ஸோ அதால் வந்து தன்னோட சொந்தக்காரங்க தான் அப்படின்ற ஒரு நினைப்போடு வந்து அவர் கூட அம்மா வந்து பேசுகிறாங்க. ஸோ திடீர்னு வந்து அவர் மேலே போட்ட கால் வந்து கீழே மெதுவாக இருக்கிறாரு. என்னென்னு கேட்டால் அவருக்கு கால் வந்து ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லும்போது அம்மா கேட்குறாங்க, என்ன நடந்தது மாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்ன நடந்தது தெரியலன்னு சொல்லி ரொம்ப கால் ரொம்ப வலிக்க அவர் கத்துறாரு. அப்போ வந்து அவங்க இருந்த பிரம்மச்சாரிகள்லாம் அவரை வந்து கையில் ஏந்திக்கிட்டு போகிறாங்க. ஸோ வந்து அம்மா சொல்கிறாங்க, இது வந்து கடவுள் தண்டனை கொடுக்கல, மற்றவங்களுடைய அந்த மனவேதனை அந்த எண்ணங்களோட வெளிப்பாடு தான் அவர் அந்த வலிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகே. ஸோ அதால் வந்து என்ன சொல்கிறாங்கடா, இந்த கர்வம் அகங்காரம் மாணவத்தோடு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கினா அந்த இது வந்து நம்மளுக்கு தான் வரும், அதான் கர்மா அப்படி சொல்லி கடவுள் தண்டனை கொடுக்குறது இல்லை. ஸோ வந்து இங்கே இப்படி அகங்காரத்து நடக்கும்போது மற்றவங்க அதில் மனவேதனைப்பட்டால் அதுதான் நம்மளுக்கு வந்து கர்மாவாக வரும். சரி, இப்போ வந்து ஒவ்வொரு ஆத்மாக்கும் ஒரு ஃப்ரீவில் இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறதால அதாவது இப்போ வந்து இறைவனை கூப்பிடாம இறைவன் வந்து நம்மளோட வாழ்க்கையில் தலையிட மாட்டார். ஸோ வந்து இப்போ அம்மாவை அவர் சாதாரண மனுஷனாக பார்த்ததால அம்மாவால் அவருக்கு வந்து உதவி செய்ய முடியாது. இப்போ அவர் கால் வலிச்சாலும் அம்மாவால் உதவி செய்ய முடியாதுன்னா அம்மா வந்து அவர் ஒரு சாதாரண பெண்ணாக தானே பார்க்குறாரோ, அதால் அம்மாவால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ வந்து நம்ம வந்து இறைவன்கிட்ட வந்து போய் கேட்கணும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம இறைவன்கிட்ட போனால் மட்டும்தான் இறைவனால் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். ஸோ வந்து இப்போ இறைவன்கிட்ட நாங்கள் கூப்பிடாம இறைவன் கூட நம்ம பிரச்சனைகளை சொல்லாமல் நம்மளால் இறைவனால் வந்து நம்மளை அந்த வாழ்க்கைக்குள்ள வந்து தலையிட முடியாது. ஸோ வந்து இறைவன் வந்து நம்மளை அனுப்பும்போதே ஒவ்வொரு ஆத்மாக்குமே ஃப்ரீவில் கொடுத்து அனுப்பியிருக்காரு. நீ வந்து கூப்பிடாம என்னால் ஒரு லைஃப்பில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ சுதந்திரம் கொடுத்து தான் வச்சிருக்காரு. ஸோ அதால் வந்து அம்மாவில் வந்து அவருடைய அந்த கால் வெளியே வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஓகே. ஸோ வந்து அம்மா கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அம்மா வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஓகே. அடுத்தது வந்து அம்மா வந்து தியானம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. கடவுளை வந்து விஷுவல் பண்ணணும், அதாவது மனதில் வந்து காட்சிப்படுத்தல் பண்ணணும்டா. இப்போ வந்து எப்படி வேணாலும் இறைவன் தாமரையில் இருக்கிற மாதிரியும் சரி, இறைவன் அங்கே உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி காட்சிப்படுத்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுக்குறாங்க தியானத்தை பற்றி. ஓகே. இதோட ஃபுல் வீடியோ அமிர்த புனகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கடா. நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.